WWE இந்த வருஷ ரெசல்மேனியா 42 ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு அபிஷியலா WWE ஹிஸ்டரி புக்ஸ்ல எழுதப்பட்டாச்சு. இதுவரைக்கும் நடந்த 42 ரெசல்மேனியால மிக மிக மோசமான ரெசல்மேனியா எது அப்படின்னு பார்த்தோம்னா அது டவுட்டே இல்லாம இந்த வருஷத்தோட ரெசல்மேனியா தான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது, அதுக்கு மாற்று கருத்தும் தெரிவிக்க முடியாது. அதுலயும் முக்கியமா டே 1 பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா டே 2 ஓரளவுக்கு ரெசல்மேனியாவை காப்பாத்தி விட்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஷாக்கிங்கான ஒரு சில டைட்டில் சேஞ்சஸ், ரொம்பவே எமோஷனலான மூமெண்ட்ஸ், 1-2 சர்ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறமா ரொம்பவே ஹியூஜான ஒரு பெரிய மெயின் இவெண்ட்னு ஓரளவுக்கு இந்த ரெசல்மேனியாவை காப்பாத்தி விட்டது நைட் 2 தான். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த வருஷத்தோட ரெசல்மேனியா, அதாவது ரெசல்மேனியா 42 டாப் 10 பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நம்பர் 10, 8 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் WWE திரும்ப வந்த பேஜ். ரெசல்மேனியா டே 1ல நடந்த ஒரே ஒரு உருப்படியான எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னா அது பேஜ் ரிட்டர்ன் ஆகினது தான். கிட்டத்தட்ட 8 லாங் இயர்ஸ் அப்புறமா பேஜ் திரும்பவும் WWE வந்திருந்தாங்க. ரெசல்மேனியால WWE உமன்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்சை புக் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்ல நிக்கி பெல்லாவும் ப்ரீ பெல்லாவும் தான் டீமா ரெசில் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனா நிக்கி பெல்லாவுக்கு எதிர்பாராத விதமா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவங்களால இந்த மேட்ச்ல ரெசில் பண்ண முடியல. சோ அவங்களுக்கு பதிலாக தான் பேஜ் வந்து ப்ரீ பெல்லா கூட சேர்ந்து ரெசில் பண்ணியிருப்பாங்க. பேஜ் வந்ததும் அரினால இருந்து எல்லாருமே பயங்கரமா கத்துனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருமே இதை துளி அளவு கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்பர் 9, The Demon Finn Balor returns. Finn Balor அவரோட டீமன் கிமிக்க WWE பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபைனலா ரெசல்மேனியால Finn Balor அவரோட டீமன் கிமிக்க திரும்ப கொண்டு வந்திருந்தாரு. நடந்த ரெசல்மேனியாவோட டே 2ல டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் டீமன் பேலருக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல Finn Balor கொடுத்த அந்த டீமன் என்ட்ரன்ஸ் இன்சேனா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. நடந்து முடிஞ்ச மேட்சும் பயங்கர கேயாட்டிக்கா, நிறைய வெப்பன்ஸோட, பெரிய பெரிய ஸ்பாட்ஸோட ஒரு ப்ரூட்டலான ரெசல்மேனியாவுக்கு ஒர்த்தியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டா இருந்துச்சு. ஃபைனலா Finn Balor டாமினிக்க தோக்கடிச்சது இன்னும் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. உண்மையான ரெசல்மேனியா மூமெண்ட் அப்படின்னா அது இதுதான். நம்பர் 7, ட்ரிக் வில்லியம்ஸ் வின்ஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். இப்போ WWE கரண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான சாமி செயினுக்கு அகைன்ஸ்டா புதிய WWE வரவான ட்ரிக் வில்லியம்ஸ் ரெசல்மேனியால ரெசில் பண்ணாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் தான் அது. இந்த மேட்சுக்காக ட்ரிக் வில்லியம்ஸ் போட்டுட்டு வந்த காஸ்டியூம் தான் உண்மையிலேயே படு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஃபாரின்ல எல்லாம் கல்யாண பொண்ணுங்க ரொம்பவே நீளமான ட்ரெஸ்ஸோ போடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸோட ஸ்டார்டிங்ல இருந்து ரிங் சைடு வரைக்கும் நீளமா வர மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒயிட் கலர் காஸ்டியூமோ போட்டுட்டு வந்திருப்பாரு. உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு ரெசல்மேனியா என்ட்ரன்ஸ்னா அது இதுதான். ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம புதிய வரவான ட்ரிக் வில்லியம்ஸ் சக்சஸ்ஃபுல்லா சாமி செயினை பீட் பண்ணி WWE புதிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாவும் மாறிட்டாரு. WWE கண்டிப்பா ட்ரிக் வில்லியம்ஸை ஒரு ஃபியூச்சர் மெயின் இவெண்டரா தான் பாக்குறாங்க. சோ ஃபியூச்சர்ல ட்ரிக் வில்லியம்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 6, தன்னுடைய சிம்மாசனத்தை மீண்டும் பிடித்த ரியா ரிப்ளி. மாமி இஸ் பேக் ஆன் டாப். ரியா ரிப்ளி நடந்து முடிஞ்ச ரெசல்மேனியால ஜேட் கார்கில டிஃபீட் பண்ணது மூலமா புதிய WWE உமன்ஸ் சாம்பியனா மாறி இருக்காங்க. இது ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு பேட்டிலா தான் இருந்துச்சு. பவர் வெர்சஸ் பவர், ஸ்டார் வெர்சஸ் ஸ்டார், அண்ட் ஜேட் கார்கில் வந்து ரொம்பவே டாமினண்டா தான் இருந்தாங்க. ஆனா நம்ம ரியா ரிப்ளியோட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸும் கில்லர் இன்ஸ்டிங்டும் இந்த மேட்ச்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்திச்சு. ஃபைனலா ரியா ரிப்ளி தான் ரிங்குக்கு நடுவுல WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் கோல்டோட இருந்தாங்க. அதுலயும் ரியா ரிப்ளி அவங்களோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டான இயோ ஸ்கை கூட சேர்ந்து இந்த ஒரு வின்னிங் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணது பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஹோல்சமா இருந்துச்சு. நம்பர் 5, பிராக் லெஸ்னர்ஸ் ரிட்டையர்மெண்ட். இந்த வருஷத்தோட ரெசல்மேனியாவோட ஒரு எமோஷனலான, இல்ல ஒன் அண்ட் ஒன்லி பயங்கர எமோஷனலான மூமெண்ட் தான் இது. ஒபாஃபெமி ரொம்பவே ஷாக்கிங்கா பிராக் லெஸ்னரை தோக்கடிச்சாரு. திரும்பவும் சொல்றேன், ஒபாஃபெமி டிஃபீட்டட் பிராக் லெஸ்னர் அட் ரெசல்மேனியா. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிராக் லெஸ்னர் அவரோட கிளவுஸையும் பூட்ஸையும் ரிங்கில கலத்தி வச்சிட்டாரு. யூசுவலா எப்போ ஒரு ரெஸ்லர் கம்ப்ளீட்டா WWE இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்களோ அப்பதான் இதை பண்ணுவாங்க. அதை இன்னைக்கு பிராக் லெஸ்னர் பண்ணி இருந்தாரு. நார்மலா அதிகமா ரியாக்ட் பண்றக்கூடிய க்ரௌடே பயங்கர அமைதி ஆயிட்டாங்க. இது ஒரு பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்டா தான் இருந்துச்சு. WWEக்கு ஒபாஃபெமி அப்படிங்கிற பெயர்ல ஒரு புதிய மான்ஸ்டரை விட்டுட்டு
பிராக் லெஸ்னர் அவரோட வழியை பார்த்து மொத்தமா WWE இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. இதை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 4 லேடர் மேட்சை சர்வைவ் பண்ணி தன்னோட டைட்டிலை ரீடைன் பண்ணின பென்டா. நைட் 2ல நடந்த ஒன் ஆஃப் த கிரேசியஸ்டான பயங்கர ப்ரூட்டலான மேட்ச் தான் இது. அதுதான் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான லேடர் மேட்ச். பென்டா அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ, ஜான் இவான்ஸ், ரூசேவ், அதுக்கப்புறமா ஜேடி மெக்டோனோ அகைன்ஸ்டா டிஃபெண்ட் பண்ணாரு. அப்சல்யூட் இன்சானிட்டியா தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. லேடர்ஸ் எல்லாம் உடைஞ்சது, நிறைய ஹை ஃபிளைங் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, நியர் டெத் மூமெண்ட்ஸ் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் இந்த மேட்சுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் நடந்திருந்தாலும் சம்ஹவ் பென்டா பயங்கரமா சர்வை பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடைனும் பண்ணிட்டாரு. இது இந்த வருஷம் ரெசல்மேனியா 42ஓட ஒரு பெஸ்ட் பியூரான ரெஸ்லிங் மேட்சா அமைஞ்சிருந்தது, டவுட்டே இல்ல. நம்பர் 3 கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணிட்டாரு. ஆனா எண்டிங் பயங்கரமா இருந்துச்சு. டே 1ஓட மெயின் இவெண்ட் தான் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு நடுவுல நடந்த WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். என்னதான் இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு ஒஸ்ட் மேட்ச் தான். அதுல எண்டிங்க வந்து WWE பயங்கரமா சொதப்பிட்டாங்க. இந்த மேட்ச்ல காரணமே இல்லாம பேட் மேக்கஃபி இன்வால்வ் ஆகி இருந்தாரு, ஜெல்லி ரோல் வந்தாரு, ஃபேன்ஸை பயங்கரமா போட்டு குழப்பினாங்க, என்னெல்லாமோ நடந்துச்சு. ஃபைனலா கோடி அந்த டைட்டிலை ரீடைன் பண்ணிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய தவறு. காரணம் இந்த ரெசல்மேனியா மூவ்மெண்ட் கண்டிப்பா கோடிக்கானது கிடையாது, இது ராண்டி ஓர்டனுக்கானது. ராண்டி ஓர்டன் இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் WWE இருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ரெசல்மேனியா மூவ்மெண்ட்டும் ஒரு WWE டைட்டில் வின்னும் கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா அதை கொடுக்க WWE மறந்துட்டாங்க. கோடி ரோட்ஸ் வின் பண்ணாரு. கோடி வின் பண்ணதுக்கு அப்புறமா செம கடுப்புல இருந்த ராண்டி ஓர்டன் கோடி ரோட்ஸுக்கு ஒரு பண்ட் கிக் அடிச்சிருப்பாரு. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா ராண்டி ஓர்டன் திரும்ப போட்ட ரொம்பவே சூப்பரான ஒரு பண்ட் கிக் தான் இது. இந்த ஒரே ஒரு பண்ட் கிக் தான் இந்த ரெசல்மேனியா டே 1ல, அதுவும் அந்த மெயின் இவெண்ட்ல உருப்படியா நடந்த ஒரு விஷயம். நம்பர் 2 CM Punk வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இந்த கிளாசிக்கான மெயின் இவெண்ட் CM Punk வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இது ஒரு அப்சல்யூட் சினிமா மாதிரி தான் இருந்துச்சு. ரெசல்மேனியா டே 2ஓட மெயின் இவெண்ட்ல, அதாவது ஓவரால் நைட் 2 மெயின் இவெண்ட்ல ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் CM Punkக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடந்துச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 34 நிமிஷத்துக்கு தொடர்ந்து ஸ்டோரி டெல்லிங், தொடர்ந்து ரெஸ்லிங், ப்ரூட்டாலிட்டி, எமோஷன். CM Punkக்கு ரத்தம் வந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் பயங்கர டஃபா பேட்டில் பண்ணாரு. ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு வாரியர் மாதிரி இருந்தாங்க. ஒரு ஓல்டு ஸ்கூல் மெயின் இவெண்டா, ஒரு அட்டகாசமான மேட்சா இருந்த மேட்ச் இந்த மெயின் இவெண்ட் மேட்ச் தான். அதுலயும் மேட்சோட எண்டிங்ல யாரு வின் பண்ண அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பர் 1 மூமெண்ட். சோ நம்பர் 1 ஸ்பாட் எது அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் பிகம்ஸ் சாம்பியன் அகைன். தி ட்ரைபல் சீஃப் இஸ் பேக் ஆன் டாப். ரோமன் ரெயின்ஸ் சக்சஸ்ஃபுல்லா CM Punk தோக்கடிச்சு WWE புதிய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா மாறிட்டாரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா ரோமன் ரெயின்ஸ் எந்த ஒரு சாம்பியன்ஷிப்பும் இல்லாம, கோல்டே இல்லாம தான் இருந்தாரு. இப்போ ரோமன் தான் அகைன் ஃபேஸ் ஆஃப் த WWE. ஒரு ஸ்பியர், அந்த 3 கவுண்ட், பயங்கரமான கிரௌட் சத்தம், மாசிவான ரெசல்மேனியா எண்டிங், மொத்த WWE திரும்பவும் பழையது போல ஆக்குது. CM Punkக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்து கொண்டாட்டம் தான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வேர்ல்டு சாம்பியன். அது மட்டும் இல்லாம திரும்பவும் அவர் பிளட் லைனை உள்ள கொண்டு வந்து பழைய மாதிரி அவரோட ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியா 42 வின் பண்ணி ஒரு பெரிய மூமெண்டோட முடிச்சது தான் இந்த வருஷம் ரெசல்மேனியாவோட பிளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா இந்த வருஷம் ரெசல்மேனியா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோக்கு கீழே ஹைப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஹைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.